வயிற்றில் கட்டியிருந்த பெண்ணுக்கு கர்ப்பத்திற்கான சிகிச்சை அளித்த விவகாரம் தொடர்பாக அமைக்கப்பட்டுள்ள விசாரணை குழு 2வது நாளாக விசாரணை மேற்கொண்டு வருகிறது. அதுகுறித்து விசாரணை குழுவின் தலைவரும் மருத்துவ கல்வித்துறை இணை இயக்குநருமான சபிதாவிடம் நமது செய்தியாளர் ரகுவரன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். வயிற்றில் கட்டியிருந்த பெண்ணுக்கு கர்ப்பத்திற்கான சிகிச்சை அளிக்கப்பட்டதன் விவகாரம் தொடர்பாக விசாரணை குழு அமைக்கப்பட்டிருக்கு. அந்த விசாரணை குழு தன்னுடைய 2வது நாள் விசாரணையை துவங்கி இருக்கு. இதன் அடிப்படையில் விசாரணை குழுவினுடைய தலைவி அவர்கள் நம்முடன் இருக்கிறார். அவர்களிடமே நம்ம கேட்கலாம். மேடம், விசாரணை எந்த அடிப்படையில் நடந்துட்டு இருக்கு? என்னென்ன விசாரணைகள் இதுவரைக்கும் நடைபெற்று இருக்கு? திருமதி ஹசீனா என்ற பெண்மணியின் கேஸ் விஷயமாக ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லேருந்து வந்த வழக்கு தொடர்பாக ஆரம்ப கட்ட விசாரணை செய்வதற்காக எங்கள் இருவரையும் தமிழக அரசு நியமித்துள்ளது. நேற்றும் இன்றும் இது குறித்த முதற்கட்ட விசாரணையும் அது சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் அனைவர்களிடமும் நாங்கள் அனைத்து விசாரணையும் செய்திருக்கோம். இன்று செய்ய போகிறோம். ப்ளஸ் அதற்குரிய சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். பிறகு அதற்குரிய நியாயமான முறையில் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும். மேடம், இந்த பாதிக்கப்பட்ட பெண் எப்போ முதல் முறையாக சிகிச்சை பெற்றாங்க? அவங்ககிட்ட ஏதாவது விசாரணை இருக்குங்களா? ஏன்னா அவங்க ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அவங்ககிட்ட ஏதாவது விசாரணை மேற்கொள்ளப்பட்டதா? இதுவரைக்கும் அவங்கக்கிட்ட விசாரணை செய்வதற்கு எங்களுக்கு அறிவுறுத்தப்படலை. இதற்கு பிறகு அவங்கக்கிட்ட விசாரணை செய்யணும் அப்படின்னு எங்களுக்கு எதுவும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்கன்னா அதை செய்வோம். எங்ககிட்ட இருக்கிற எல்லாம் அவங்க வந்த ஓபி டிக்கெட்ஸ்லேருந்து அவங்க இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இது முதற்கட்டமாக எங்கள் மருத்துவ அலுவலர்கிட்ட தான் இப்போதைக்கு இதை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதாவது பாதிக்கப்பட்ட பெண் கடைசி 3 முறை ஸ்கேன் எடுக்கணும். கடைசி ஸ்கேன் எடுக்கப்பட்ட போது தான் இந்த அரசாங்க மருத்துவமனையில் அது கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அது இதற்கு முன்பாக எடுத்த ஸ்கேனில் அதெல்லாம் தெரிஞ்சிச்சா? அதெல்லாம் எங்கே பார்த்தாங்க? ஏதாவது தகவல் இருக்கா மேடம்? இப்போ இது எல்லாமே விசாரணை நடத்திட்டு இருக்கிறதுனால தனித்தனியான இது பற்றின கருத்தை நம்ம சொல்ல முடியாது. முழுசாக விசாரணை முடித்த பிறகு உங்களுடைய இந்த எல்லாவற்றிற்குரிய பதிலை நாங்கள் சொல்கிறோம்.